ரைட், இது 15th ப்ரோக்ராம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. printf f of 5. ஓகே, f of 5. ஸோ இங்கே f of 5 இங்கே வரும்போது என்ன ஆகும் பாருங்க, int n. ஸோ ஒரு புது வேரியபிள் கிரியேட் ஆகும், அதில் 5 வந்து ஸ்டோர் ஆகும் இல்லைங்களா. ஓகே, இதுக்கு அடுத்தது இங்கே செக் பண்ணுறோம், என்னோட வேல்யூ 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். 1 இருந்தால் ரிட்டர்ன் 1, பட் இங்கே இருக்கிறது 5. ஓகே, அதனால் இங்கே வருது ரிட்டர்ன் n இன்ட்டு f of n minus 1. ஸோ அப்போது என்னோட வேல்யூ என்ன, 5 இன்ட்டு f of n minus 1. கரண்ட்லி என்னோட வேல்யூ என்ன, 5 minus 1 4. ஸோ அப்போது புதுசாக ஒரு f of 4 அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும், அதுக்கு ஒரு n வேரியபிள் கிரியேட் ஆகும். நம்ம இங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்தாலும் அது தனி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக இந்த வேரியபிள் கிரியேட் ஆகும், அதில் இந்த 4 வந்து ஸ்டோர் ஆகும். எகைன் 4 n ஈக்குவல்ஸ் 1 செக் பண்ணது இல்லை. அப்போது 4 இன்ட்டு f of 3. அப்போது f of 3ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போ nன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிட்டு அதில் என்ன ஸ்டோர் ஆகுது, 3 ஸ்டோர் ஆகுது. இதுவும் ஈக்குவல் டு 1 இல்லை. அப்போ எகைன் என்ன ஆகும், 3 இன்ட்டு f of 2 கால் ஆகுது. ஸோ f of 2 கால் ஆகும்போது என்ன ஆகும், மறுபடியும் புதுசாக ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகும், அதில் 2 ஸ்டோர் ஆகும். இது 1க்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை. அப்போ என்ன ஆகும், 2 இன்ட்டு f of 1 வரும். ஸோ f of 1 எகைன் n ஈக்குவல்ஸ் 1. இங்கே வரும்போது கண்டிஷன் என்ன, n ஈக்குவல்ஸ் 1. இப்போ 1 இருந்தால் ரிட்டர்ன் 1 ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், இது இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 1ன்றது இங்கே வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1. ஸோ அப்போ என்ன ஆகும், 2. இந்த 2 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது இதுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 2 இன்ட்டு 3 என்ன ஆகும், 6. 6ங்கிறது இங்கே வரும். ஸோ அப்போ 4 இன்ட்டு 6 என்ன ஆகும், 24. இந்த 24 இங்கே வரும். ஸோ அப்போ 24 இன்ட்டு 5 120. இந்த 120ங்கிறது இங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்போது இங்கே வரும்போது 120 வரும். அந்த 120ங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனுடைய அவுட்புட் என்ன அப்படின்னா 120. ஸோ இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறை ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதும் இந்த வேரியபிள் எகைன் அண்ட் எகைன் புதுசாக ஒரு மெமரி லொக்கேஷனில் வேரியபிள் கிரியேட் ஆகும். எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகுதோ அப்போ இது கரஸ்பாண்டிங்கான வேரியபிள்லாம் கிளியர் ஆகிட்டு இங்கே வரும். இங்கேருந்து எகைன் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த வேரியபிள் கிளியர் ஆகிட்டு எகைன் இங்கே வரும். இந்த 6ன்றது இங்கே வரும்போது இந்த வேரியபிள் என்ன ஆகும், கிளியர் ஆகிடும். எகைன் இங்கே வரும்போது 4 இன்ட்டு 6 ஆகும், 24 ஆகும். 24 இங்கே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னால் இந்த வேரியபிள் கிளியர் ஆகிடும், அந்த வேரியபிள் அலோகேஷன் ஃப்ரீ ஆகிடும். எகைன் 5 இன்ட்டு 24 120 வரும்போது இந்த வேரியபிள் கிளியர் ஆகிட்டு இங்கேருந்து வேல்யூ இங்கே வந்துடும், 120 வரும். ஸோ இந்த 120ங்கிறது இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 120ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஒன்று தான், அது வெளியே இருந்து கால் பண்ணாலும் சரி, அதில் அதே ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணாலும் சரி, புதுசாக ஒரு வேரியபிள் தனியாக கிரியேட் ஆகிட்டு அதுக்குன்னு எல்லா ஒர்க்கும் நடக்கும். அந்த பார்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுனா போதும். அதுதான் இந்த ப்ரோக்ராமினுடைய ஹைலைட்டட் பாயிண்ட். ஸோ இதனுடைய அவுட்புட் 120. இது கரெக்டாக இருக்குதான்றதை வெரிஃபை பண்ணிக்கும். ஓகே, ப்ரோக்ராம் லோட் பண்ணிட்டேன், பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். பாருங்கள் 120 வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய ரிசல்ட்டு கரெக்ட். ஸோ நீங்களும் இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட், சூப்பர். இது நெக்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போங்க. அப்படி இல்லைன்னா இதே மாடலில் ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஃப்ளோலாம் நல்லா புரியும். ஓகே, தேங்க்யூ.